மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கிறோம். பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கிறோம். பூவும் முதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். 2024 ஆண்டினுடைய தவக்காலத்தை இன்று துவங்குகின்றோம். திருநீற்று புதன் என்று சொல்லப்படுகின்ற சாம்பல் புதனோடு இந்த தவக்காலத்தை நாம் துவங்குகின்றோம். வழக்கமாக தவக்காலம் சோகமான காலம் என்று சொல்லப்படும். இல்லை, தவக்காலம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காலம், சந்தோஷத்தின் காலம். காரணம், மற்ற காலங்களிலே நாம் பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாடினாலும் தவக்காலம் ஆண்டவருடைய பாடுகளை அதிகமாய் தியானிக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது. இந்த பாடுகள் தான் கடவுளுடைய அன்பை மிக அழகாக வெளிப்படுத்திய தருணங்கள். எனவே கடவுளுடைய அன்பை ரசித்து ருசிக்கின்ற ஒரு காலம் தவக்காலம். எனவே சந்தோஷமாய் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காலம். திசை மாறி சென்ற நாம் திரும்பி வருகின்ற காலம் இந்த தவக்காலம். எனவே நாம் கொண்டாட வேண்டிய ஒரு காலம் இந்த தவக்காலம். பாதை தெரியாமல் தடுமாறிய ஒரு சூழல்ல இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இயேசு காட்டிய பாதையில் திரும்பி வர அழைப்பு விடுக்கின்ற காலம் இந்த தவக்காலம். எனவே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காலம். எனவே இந்த தவக்காலத்தில் உறுதியான பல முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி மனம் மாறி ஆண்டவரை பின்தொடர வரம் வேண்டுவோம். இன்றைய தினம் நம்மிடையே அல்லது நம் தலைமையில் பூசப்படுகின்ற இந்த சாம்பலானது உண்மையாகவே மனமாற்றத்தின் அடையாளமாக விளங்குகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையை சிறப்புள்ளதாக்கிக் கொள்ள, மனமாற்றத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக அமைத்து கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது சாயத்துறை பீட்டர் சோஃபியா டேனியா டாலியா கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும், பவுல் குரூஸ் மரிய புஷ்பம் கருத்துப்படி ஃபெல்சியா ஃபெபியா ஜோஷ்வா நல்ல முறையில் தேர்வு எழுதும் ஞானத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 12-18 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடிவரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவர்களின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும்.
பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தை மற்றும் 6ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவார்த்தை. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 6. இறைவாக்கியங்கள் 1 முதல் 6 முடிய, மீண்டும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள்.
அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, அற்புதமான ஒரு காலத்தை இன்றைய தினம் நாம் துவங்கி இருக்கின்றோம். தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நம்முடைய உள்ளத்தை அதிகமாய் ஊடுருவி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய மனமும் என்னுடைய எண்ணமும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய சொல்லும் என்னுடைய செயலும் என்னுடைய நடவடிக்கையும் எப்படி இருக்கின்றது என்பதை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தவக்காலம். வழக்கமாய் 24 மணி நேரமும் ஓட்டத்திலே இருக்கின்றவர்களுக்கு நின்று நிதானித்து ஆலோசிக்கக்கூடிய நேரம் இல்லாமல் போகலாம். இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தோம். நின்று நிதானித்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தவக்காலம் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த 40 நாட்களை சிறப்பாக செலவிடுவோம். எப்படி வழக்கமான வாடிக்கையான ஜபங்களிலும் அல்லது பல்வேறு விதமான தவமுயற்சிகளிலும் அதில் மாத்திரமல்ல, அது தேவை. ஆனால் அதை கடந்து என்னுடைய ஆன்மீகம் எப்படி இருக்கின்றது, என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன, நான் எதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை கொஞ்சம் அலசி பார்ப்போம். வாடிக்கையான பணிகளிலிருந்து கொஞ்சம் நம்மை விடுவித்து கொண்டு நம்மை நாமே அலசி பார்ப்போம். இன்றைக்கு முதல் வாசகம் அழகாக சொல்லுகின்றது, உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். யோவேல். உடைகளை கிழிப்பது எளிது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மன வருத்தமாக இருக்கும், கிழிஞ்சு போச்சே என்று சொல்லி. ஆனால் உடைகளை கிழித்துக் கொள்வதை விட இதயத்தை கிழித்துக் கொள்ள இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இதயத்தை எப்படி கிழித்து பார்ப்பது? அதற்கு 3 விதமான நடைமுறை சாத்தியக்கூறுகளை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நற்செய்தியிலே கொடுக்கின்றார். நம்முடைய இதயத்தை இன்றைக்கு கிழிப்பதற்கும் அல்லது மனம் மாற்றம் பெறுவதற்கும் 3 வழிமுறைகள். ஒன்று ஜெபம், மற்றொன்று தவம், மூன்றாவது தர்மம். இந்த 3ஐயும் ஆண்டவர் இயேசு ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்க்கின்றார். அவை 3ம் இதயத்தை கிழிப்பதற்கான வழிமுறைகளாக கொண்டு மனமாற்றத்திற்கான அடிச்சுவடுகளாக அவற்றை மாற்றச் சொல்லுகின்றார். ஜெபம். வழக்கமாக நாம் நினைப்போம், இறைவனோடு உறவாடுவதும் உரையாடுவதும் உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஜெபத்தையும் தவத்தையும் தர்மத்தையும் ஆண்டவர் இயேசு ஒரே நேர்கோட்டில் கொண்டு செல்ல விரும்புகின்றார். எப்படி? இவற்றை ஏதோ அடுத்தவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மனநிலை பெரும்பான்மையான நம்மிடையே இருக்கின்றது. எப்படி என்றால், நான் ஜெபிப்பதை பார்க்கின்றவர்கள் நான் ஒரு ஜெப வீரன் என்று சொல்லி மனதில் நினைத்து மதிப்பையும் மரியாதையும் செய்வார்கள். நான் தவமுயற்சிகள் செய்வதை என்னுடைய அடையாளத்தை வைத்து பார்த்து கொள்ளுகின்ற மனிதர்கள் எனக்கு மிகப்பெரிய மதிப்பை கொடுப்பார்கள். நான் அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்வதை வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்ற பொழுது அடுத்தவர்கள் என்னை மதிப்போடு பார்ப்பார்கள். எனவே என்னுடைய ஜெபமும் என்னுடைய தவமும் என்னுடைய தர்மமும் பல நேரங்களிலே அடுத்தவர்களை கவர்வதிலும் அடுத்தவர்களுக்கு நம்மை பெரிய மனிதர்களைப் போல காட்டிக்கொள்வதிலும் அடங்கி இருந்து கொண்டிருக்கின்றது. இயேசு இவற்றை சீர்படுத்த விரும்புகின்றார். அடுத்தவர்களுக்காக வாழுகின்ற வாழ்க்கையும் செய்கின்ற ஜெபமும் அல்லது தவமும் தர்மமும்
ஒருபோதும் நமக்கு பலனளிக்கப் போவதில்லை. எனவே அதை மாற்றி அமைக்கின்றார். இதயத்தை கிழித்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை எப்படி என்று சொல்லி அதை மாற்றி அமைக்கின்றார். எப்படி? ஜெபம் மறைவாய் உள்ள. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்றார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இறைவேண்டல் செய்கின்ற பரிசேயர்கள் முச்சந்திகளிலும் தெருக்களிலும் அல்லது பல்வேறு மக்கள் கூடுகின்ற சந்தைகளிலும் நின்று அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். எனவே ஜெபத்துல எனக்கும் என்னுடைய கடவுளுக்கும் இருக்கின்ற உறவு எந்த அளவுக்கு ஆழமானது என்பது முக்கியமே ஒழிய அடுத்தவர்களுக்காக அடுத்தவர்களுக்கு முன்பாக ஜெபிப்பது அல்ல. ஜெபத்திலே நாம் கடவுளை நம்முடைய உள்ளத்திலும் அதே சமயத்தில் நம்மை அவருடைய கரங்களிலும் அர்ப்பணிக்கின்றோம். அதான் ஜெபம். அடுத்தவர்களுக்காக ஜெபிப்பதல்ல. இரண்டாவது தவம். இந்த இடத்திலும் மீண்டும் ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகின்றார். மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். எப்பொழுது? எப்பொழுது நாம் உள்ளத்திலிருந்து நம்முடைய நோன்பை கடைபிடிக்கின்றோமோ. நோன்பு பல வகைப்படும். அது உணவில் தொடங்கி நம்முடைய செயல்கள் பலவற்றிலும் நோன்பு வெளிப்படும். நம்முடைய உடையில் ஒரு மாற்றம், உணவில் ஒரு மாற்றம், இன்னும் பல்வேறு ஆடம்பர பழக்க வழக்கங்களிலிருந்து மாற்றம். இவையெல்லாம் நோன்பிற்கான அடையாளங்கள். ஆனால் வெறுமனே நோன்பிற்கான அடையாளங்களை நம்முடைய தலையிலும் முகத்திலும் முகவாட்டத்திலும் அல்லது தலையை வாராமல் வைத்திருப்பதிலும் வெளிப்படுத்துவதிலே அர்த்தமில்லை. மாறாக இந்த தவம் என்பது என்னுடைய உள்ளத்தை அதிகமாக இறைவன் பால் எழுப்புவது, இறை சிந்தனைகளுக்குள் கொண்டு செல்வது. அது அந்த மனிதருக்கும் இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. மூன்றாவது தர்மம். இயேசு அழகாக சொல்லுகின்றார், உங்கள் வழக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும். காரணம் என்ன அப்படின்னம்னா, தர்மத்தை அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு செய்வதிலே உடனடியாக பலன் கிடைத்துவிடும். பார்ப்பவர்கள் பாராட்டுவார்கள். நன்றாக செய்திருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் பாராட்டுவார்கள். அதோடு நம்முடைய பலன் முடிந்து போய்விட்டது. மாறாக தர்மம் செய்வதை வெளிச்சம் போட்டு காட்டுவதை விட நம்முடைய உள்ளம் இரக்கத்தையும் கருணையையும் தன்னுடைய அடித்தளங்களாக கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தர்மமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபமும் தவமும் தர்மமும் நம்முடைய இதயத்தை கிழிப்பதற்கு வழிமுறைகளாக அமைந்து நாம் சிறப்பான நோன்பினை மேற்கொள்ள, வாழ்க்கையை சீர்திருத்திக் கொண்டு முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, மனநிறைவை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. பாவேன்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவேன்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எமை நீர் மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும்
இழக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரை, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது
உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனால், வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.